இன்னும் வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை நன்னாளில் இந்த ரேணுகாம்பாள் அம்மனுக்கு சிறப்பொழுதோ நடன பூஜை நடந்தது. அந்த பூஜையை கண்பிடித்து அன்னை அன்னை இந்த அன்னை இன்னும் வெள்ளிக்கிழமை நன்னாள் இந்த வெள்ளிக்கிழமை நன்னாளிலே இந்த சிறப்பான பூஜை நடந்து வைத்து இந்த பூஜையிலே கலந்து ஆகிறார். உன்னை கட்டிய வாக்கல்யம் குறைவிடாமல் மங்களத்தோடு வாழ வாழ்த்துகிறோம். ஐயா ஐயா நீங்கள் இருவரும் கடவுள் உங்களுக்கு திருமணம் நடக்கவில்லை. எப்போது நீங்கள் அழைத்துக் கிழங்கு வந்தீங்களோ உங்கள் இருவருக்கும் திருமணம் இனியே நடக்கும். சந்தேகம் என்பது ஒரு தீவிர தொற்றுநோய். ஒரு மனிதனுக்கு தோன்றவே கூடாது. அந்த சந்தேகம் இணைந்துவிட்டால்
கடைசியில் கொடிய ஆபத்து தான் உங்களுடைய மனதிலே சந்தேகம் வளர்த்திருக்கிறது. அந்த சந்தேகம் என்னவென்று விடுத்தால் அதை நான் தீர்த்து வைக்க காத்துக் கொண்டிருக்கிறேன். என்ன சந்தேகம்? நாங்களோ எத்தனையோ ஆலயங்கள் சென்றுள்ளோம். உண்மையா? அங்கெல்லாம் அந்த தெய்வத்தினுடைய முழு உருவ சிலையை தான் பார்த்திருக்கின்றோம். ஆனால் இங்கு வந்து பார்த்தால் இந்த அம்மனின் சிராமட்டம் காணப்படுகின்றது. உடலானது மண்ணிலே புதைந்து கிடக்கின்றது. என்ன காரணம் என்று அதுதான் சந்தேகம். எத்தனையோ ஆலயங்களுக்கு சென்றிருக்கிறேன், எத்தனையோ தெய்வத்தை வழிபாடு பண்ணிருக்கிறேன். ஆனால் அத்தனை ஆலயத்திலும் முழு உருவ சிலையை தான் நீங்கள் பார்த்திருக்கிறேன். ஆனால் இந்த ஆலயத்தில் மட்டும் சிரமத்து மக்களுக்கு காத்திருக்கிறேன். உடலெல்லாம் மண்ணிலே புதைந்து காணப்படுகிறேன். இதற்கு காரணம் எப்படி கேட்கிறேன்? ஐயா, இந்த அம்முடைய வாழ்க்கை இந்த அம்முடைய வாழ்க்கை ஒரு சரித்திரமாக இந்த அம்மன் ஒரு நாட்டு இளவரசி. இந்த அம்மன் பிறந்தவர் நினைக்கிறவை, இந்த அம்மன் புதுவாக நினைக்கிறவை, இந்த அம்மனுக்கு திருமணத்தில் நினைக்கிறவை, இந்த அம்மனுக்கு 4 குழந்தைகள் பிறந்தவை, அந்த 4 பிள்ளைகள் பிறந்தவர் நினைக்கிறவை. இந்த அம்மனுடைய சில பேர் உடல்களாக துண்டிக்கப்பட்டதை, அப்படி துண்டிக்கப்பட்டது நினைக்கிறவை. இந்த அம்மனுடைய சில பேர் உடல்களாக துண்டிக்கப்பட்டதை அதற்கு காரணம் தெரியுமா? விதப்புபடி நாட்டை ஆண்டு வரக்கூடியவர் அப்படி நாட்டை உலகில் அவன் சிறப்போட